நான்லாம் எக்ஸாமில் காப்பி அடிச்சிருந்தனாவே தப்பாக தான் எழுதுவேன். என்னையை கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து 1-2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுது நீ இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகன்னு விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லோரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான் ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்போயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன்.